ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் கூடுதலாக நான் உங்களுக்கு சபைகளுக்காகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால் அநேக சபைகளுக்குள்ள பிரச்சனைகள் மட்டுமல்ல, அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நான் இப்போ பொதுவாக எல்லா சபைகளுக்கும் கொடுக்க வேண்டியது என்னென்னா, கடைசி கால கட்டத்தில் நிற்கிறோம். கடைசி காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அவருடைய இரத்தத்தாலே பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு சபையை குறித்த ஒரு தரிசனம் இல்லை, ஒரு அக்கறை இல்லை, ஒரு சபையை குறித்த ஒரு பக்தி விருத்தி இல்லை. நாங்கள் ஆண்டவருக்கென்று பொருந்தனை பண்ணுகிறோம், ஆண்டவருக்கென்று நாங்கள் வாழுவோம் என்று சொல்லுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆனால் அந்த அர்ப்பணிப்பில் ஒரு உறுதி இல்லை. அப்போ நாங்கள் அந்த அர்ப்பணிப்புன்றது ஒரு உறுதி இருக்கணும். அர்ப்பணிப்பு 12 சீசர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார்கள், நல்ல ஓட்டத்தை ஓடியிருந்தார்கள். அதில் யூதாஸ் கரியோஸ்தை நாங்கள் யூதாஸ் கரியோஸ்தை விடுவோம், மற்றது பேதுரு மறுதளித்தது நாங்கள் அது வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்று அது நடந்ததை ஒழிய மற்றபடி அவங்கள குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகலமும் தெரிந்தவராயிருக்கிறார். ஏன்னா எங்களை குறித்து தெரிந்த ஆண்டவருக்கு அவங்கள குறித்தும் தெரியும் தானே. என்று அவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றணுமெண்டா இதெல்லாம் நடக்க வேணுமோ அதெல்லாம் நடந்து தான் ஆகும். அப்போ அது வேத வாக்கியம் நிறைவேற வேணுமென்றதுக்கு இதாக இருக்கிறது. நாங்கள் முதல்ல சபைகளுக்குள்ள எப்படி இருக்க வேணுமென்றதுக்கு நாங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்குது. முதலாவது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். என்னென்னு கேட்டால் ஜெபம் முக்கியம். சபைகளில் உபவாச கூட்டத்தில் ஜெபம் முக்கியம், விழிப்பாராதனை முக்கியம், நாங்கள் எந்த வீட்டில் ஜெபம் முக்கியம், விழிப்பாராதனை முக்கியம், எல்லாம் முக்கியம். கர்த்தருக்கென்று நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமானால் அது அவருக்கென்று முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அப்போ அதனால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வாழ்கிற எங்களுக்குள்ள இந்த காரியங்களில் நாங்கள் விட்டிருக்கிறோம், விட்டிருக்கிறோம்ன்றதை உணர்ந்து புரிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சமாதானம் பண்ணுறவர்களா. இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு கேட்டால், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். அவன் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். என்னின் நிமித்தமாக துன்பப்படுகிறவன், யாரின் நிமித்தமாக? கர்த்தரின் நிமித்தமாக துன்பப்படுகிற உங்களுடைய மாம்ச சிந்தையின் நிமித்தமாக துன்பப்படுகிறதை பற்றி அதை சொல்ல வரையில் ஆண்டவரின் நிமித்தமாக நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். ஏன்னா ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட எங்களுக்குள்ள ஆண்டவர்களால் படுகிற பாடுகளை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்று கேட்டால் நீங்கள் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதும் மனுஷனுக்கு ஏற்ற மாம்சத்தின் கிரிகளினாலே நீங்கள் துன்பப்படுகிறதையும் சொல்ல வரையில் ஆண்டவர் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணி அடுத்த வார்த்தைகளுக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ராஜாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் தந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க, உம்மோடு இருக்க, ஆண்டவரே உமக்கு நாங்கள் முன்பாக நிற்க, அர்ப்பணிக்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காய் நன்றி. இந்த அர்ப்பணிப்பிலே ஆண்டவரே நாங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி உம்மிலே நிலைத்திருக்கவும் இடங்கொண்டு பெருகவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே எங்களை நடத்துவீராக. பேசுகிறது நான் அல்ல, என்னுடைய மாம்சம் இல்லை, என்னுடைய ரத்தம் இல்லைப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் இடைப்படுங்க. ஏனென்றால் உம்முடைய சபையாண்டவரே, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எதிரியானவன் ஒரு வழியாய் வந்தால் அவன் 7 வழியாய் ஓடுவான் என்று சொல்லியிருக்கிறேன். அவனை 7 வழியாய் ஓடுகிறதற்கு ஆண்டவரே கர்த்தாவே அதிகாரம் பெற்றிருக்கிறோம் ஐயா. அவனை துரத்த அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நாங்கள் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் கையிலே ஏந்தி அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. ஒவ்வொருத்தருக்கையும் அந்த மாற்றங்கள் மாறுதல்கள் வரவணும். யாரையும் எவையிலையும் ஆண்டவரே நாங்கள் தப்பாய் நினைத்து விடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி ஒருத்தரை ஒருத்தர் வழி நடத்துகிறவர்களாக இருக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே நீங்கள் பலம் கொடுக்க வருகிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் எதிர்பார்க்கிறவர்களாய் உம்முடைய
வருகையை எதிர்பார்க்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரியலாய் புத்தியுள்ள சபைகளாய் புத்தியுள்ள பரிசுத்தவான்களாய் நீங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் தாமே ஒவ்வொருத்தருக்களையும் உம்முடைய மகிமையான பிரசன்னம் இறங்கும்படியாய் ஜெபிக்க பார்க்குற ஒவ்வொருத்தருக்கையும் ஆண்டவரே ஒரு மாற்றங்கள் மாறுதல்கள் வர வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே நானும் என் தேவனும் நானும் என் ஆண்டவரே தேவனும் என்று ஆண்டவரே அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பிலே ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே சிலுவையை சுமந்தராங்கள் பின்னிட்டு பாராதபடிக்கப்பா அவியானவர் தாமே எங்களை நீர் காத்துக்கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரை நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து போய்விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தாங்கி வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். நாங்கள் பிடிப்போமானால் விட்டு விடுவோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து இறுதி வரைக்கும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய திருப்பாத்திலே ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நான் கொடுக்க போகிறது ஆகாய் 1 அதிகாரம் 2 வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சிப்பாவுள்ள வீட்டிலே மச்சிப்பாவுள்ள உங்கள் வீட்டிலே குடியிருக்கும்படி ஆன காலம் இதுவோ. அப்போ நீங்கள் எப்படியாய் தேவனுடைய வீடு பாழாய் கிடக்குது. எப்படிப்பட்ட இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால் தேவனுடைய வீடு பாழாய் கிடக்குது. பாழென்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பாழாய் கிடக்குதுன்னு சொன்னால் தூசி பிடித்திருக்குது, அது ஒரு பரிசுத்தம் இல்லாத இடமாக இருக்குது, அசுத்தமான காரியங்களாக இருக்குது. ஏனென்று கேட்டால் ஆண்டவரிடத்தை கேட்குறாரு இல்லையா, என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கொள்வனைக்கும் கொடுப்பனைக்கும் விற்பனைக்கும் வைத்திருக்கிறீங்கன்னு சாட்டு எடுத்து அடிக்க இல்லையா, அதுவும் ஒரு பாழ். அதே மாதிரி தேவனுடைய ஆலயம் பழுதுபார்க்க வேண்டியது. தேவனுடைய ஆலயங்களை பழுதுபார்க்கிறதும் தேவனுடைய ஆடுகளை நாங்கள் சரிவர நடத்துகிறதற்கும் நாங்கள் ஒரு அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரிடத்தில். 12 அப்போஸ்தலரும் ஆண்டவரோடு தான் இருந்தாங்க. அவர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு அவருடைய அர்ப்பணிப்பிலே ஒன்றிலையும் அவங்க பிசக இல்லை. பாருங்கள், பேதுரு 3000 5000 பேரென்று ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி கொண்டு வந்தான். அவங்கள அப்படியே பார்த்தீங்களா ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனையே கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். ஸ்தேவானை பார்க்குறோம், பவுலை பார்க்குறோம், அப்படியே நாங்கள் தீமோத்தியை பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்குறோம். அவர்களையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எம்மாத்திரம் இருக்கிறது இல்லையா. அப்போ நாம் கர்த்தருக்கு முதலிடம், யாரையும் பார்க்கக்கூடாது. எங்களுடைய அர்ப்பணிப்பில் கொஞ்சம் கூட விசகக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்டால், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒரு காரியத்துக்கு அர்ப்பணிக்கிறோம், அந்த அர்ப்பணிப்பு சரியான விதத்தில் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு சொல்கிறான், நான் மரித்தாலும் பிழைத்தாலும் உமக்காக மரிப்பேன்னு சொல்கிறான். அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார் பேதுருவுக்கு, நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று. ஏனென்று கேட்டால் அந்த மறுதளிப்பு இல்லாமல் ஆண்டவருடைய மரணம் வராது. இரண்ட வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் இல்லையா. அப்போ ஏதோ ஒன்று நிறைவேறணும். என்னென்னு கேட்டாங்க, நாங்கள் பார்க்குறோம், ஜூதாஸ் கரியோஸ்தை பார்க்குறோம், அவன் ஏற்கனவே பணத்தில் ஆசைப்பட்டவனாக இருந்தால் அவனைத்தான் நான் பிடிச்சி கொண்டாதுன்னா விசுவாசம். என்னென்னு கேட்டால் அந்த வேத வாக்கியங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும், ஆண்டவர் பாவங்களை சுமந்து எங்களுக்காக மறிக்கணும்னா அந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்கு தான் அதெல்லாம் நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு பேதுரு என்னென்னு கேட்டால் அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கிறவனாக இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவனை பிடித்து கொண்டார். பாருங்கள், மறுதளித்தான், ஆனாலும் அவனுக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னு கேட்டால், என் சபையை கட்டு, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று. அவன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள விடையில் பாருங்கள். ஏனென்றால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் வல்லமை நிறைந்தவனாய் அவன் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவனாய் வாழ்ந்தான். அதனாலே அவனை சிறையில் போட்டாங்க, ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதே மாதிரி அவன் சோதிக்கப்பட்டான், சகோதரர்களை திடப்படுத்தன்னு சொன்னார். ஆனால் அவன் கேட்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் அந்த மூன்றுகள் நாங்கள் பார்க்கும்போது 3 காரியங்களிலேயும் யோவானில் நாங்கள் பார்க்கிறோம், நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு இல்லையா ஆண்டவர். ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ அடுத்த தரமும் கேட்குற,
ஆடுகளை மேய்ப்பாயாக, அவன் நேசிக்கிறேன் என்று சொன்னதும் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயா. அப்ப யாரிடத்துல அந்த முதல் நேசத்தை வைக்க வேணுமென்று ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும், அவருடைய சுதந்திரத்தையும் தேடுவதற்குத்தான் எங்களை அழைத்தார். அப்ப எங்களுக்குள்ள என்ன நேசம் இருக்கணுமா? தேவனை அறிகிற நேசம் எங்களுக்குள்ள இருக்க வேணும். அப்ப 3ஆம் தரம் கேட்கும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு தெரியும் என்னை குறித்து. ஏனடா பேதுருவை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்ப அப்ப அவன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப ஆடுகளை மேய்க்கிறதற்கு நாங்கள் ஒரு அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ள இருக்க வேணும். ஆ பொருந்தனையிலே இருக்க வேணும், அர்ப்பணிப்பில இருக்க வேணும். ஆண்டவரோட நாங்கள் ஆண்டவர்ட்ட பிள்ளைகளோட பாடுபடக்கூடியவர்களா இருக்க வேணும். ஏனென்று கேட்டா, ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்க வேணும். ஆண்டவர் ஆட்ட குறித்தா சொன்னாரு? இல்லையா? ம். மனுஷரைத்தான் அவர் சொல்றாரு. ஏனென்று கேட்டா, அவரே ஆட்டுக்குட்டி என்றுதான். ஏனென்று கேட்டா, ஜீவ ஆட்டுக்குட்டி. என்ன ஜீவனை கொடுக்க வந்தவர், அந்த ஜீவனை கொடுக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அப்ப எங்களையும் அவர் ஆடுகளாய்த்தான் சொல்றாரு. என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக ஆடுகள். அப்ப ஆடுகளை மேய்க்கிறவன் தான் அரசனாக முடியும். அப்ப ஆடுகளை மேய்க்கிறவனுக்கு தெரியும். ஜனங்களை எப்படி கொண்டு நடத்த வேணும், ஜனங்களை எப்படியா பராமரிக்க வேணும்னு தெரியும். ஆனால் நாங்கள் அந்த அர்ப்பணிப்பு எடுத்து விட்டுட்டு, அது நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றத எங்களுக்கு ஒரு குறுகிய காலங்கள், எங்களுடைய காலங்களுக்குள்ள நாங்கள் வரும்போது, சில வேளைகள்ல அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் விட்டு விடுகிறோம். அப்ப அந்த அர்ப்பணிப்புகளுக்குள்ள நாங்கள் கட்டாயம் அந்த அர்ப்பணிப்பிலிருந்து ஒரு கொஞ்சம் கூட நாங்க தவறக்கூடாது. எந்த நோய் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், அந்த நிக்கிற இடத்துல நின்று தேவனுக்கென்று அர்ப்பணிச்சு எங்களுக்குள்ள எல்லா காரியங்களிலும் உண்மை இருக்க வேண்டும். சத்தியத்தில நாங்கள் நடக்கிறோமா இருந்தால், சத்தியவராய் எவர்களும் என்னவாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார்கள் என்று எழுதியிருக்கு. அப்ப எல்லா காரியத்திலையும் உண்மை இருக்க வேணும் எங்களுக்கு. உண்மை இல்லாத இடத்துல பிரிவினைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, சோதனை. ஏன்டா அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் அல்லையே, மனம் மாற மனப்புத்திரனும் அல்லையே. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா. அவர் சொல்றாரு என்னண்டா, பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்றது தனக்கு பிடிக்காது இல்லையா? பொய் சொல்றது தேவனுக்கு அருவருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மனம் அடிக்குள்ள மனம் மாறுறதும் தேவனுக்கு பிரிக்கமில்லாத காரியம். ஏனண்டா அவர் மனம் மாற மனப்புத்திரன் அல்ல. அப்ப மனுஷன் மனம் மாறுவான். ஆனா தேவன் ஒரு நாளும் மனம் மாற மாட்டார். இப்ப எங்களுடைய மனம் மாறுது. எதுக்காக மாறுது? நாங்கள் சில வேளைகள்ல சிந்திக்கிறோம் என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு காரியத்துல பார்க்கும்போது ஒரே சபைன்னா எல்லாம் தேவனுடைய சபை தான். சபைகள் எல்லாம் தேவனுடையது தான். தேவன் வரும்போது சபைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாகத்தான் நிற்க போகுது. இப்போ அந்தந்த பாஸ்டருக்கு முன்னாலேயோ, அந்தந்த ஊழியக்காரருக்கு முன்னாலேயோ சபை நிற்காது. ஏனென்று கேட்டால், ஆண்டவர் வரும்போது ஆண்டவருக்கு முன்னால் மணவாட்டி சபை ஆயத்தமாக இருக்க வேணும். அவருக்கு சபைகளை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருக்கு முன்னால் தான் சபைகள் எல்லாம் நிற்க வேணும். அப்போ அந்த எல்லா சபைகளிலும் இருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள் என்று தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்குள்ள எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இப்போ கடைசி காலத்தில் நாங்கள் கொஞ்சம் நெருக்க காலத்தில் இருக்கும்போதே எங்களுக்குள்ள பிரச்சனைகள், எங்களுக்குள்ள வேதனைகள், எங்களுக்குள்ள துன்பங்கள், எங்களுக்குள்ள சோதனைகள். ஏன் 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 கொஞ்சம் நானும் நீங்களும் சிந்திச்சு பார்த்தா தெரியும். ஒவ்வொருத்தரும் அந்த அந்த அதுக்குள்ள இருக்கிற நாங்கள் சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னு கேட்டால், சில பேருக்குள்ள இருக்கிறது நான் ஒஸ்தி, நான் எப்படியானவன், அந்த அதிகாரங்கள் எங்களுக்கு ஆண்டவர் தரையில்லை. எல்லாரும் மனுஷர் தான். எல்லாருக்கும் அதே ரத்தம் தான் ஓடும். அதே சிவப்பு ரத்தம் தான் ஓடும். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம், மற்றவனுக்கு ஒரு நியாயம், அப்படியான காரியங்கள் செய்யலாம் ஆண்டவர் சபையை கட்டினது. அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், நீங்கள் மச்சுப்பா உள்ள வீட்டிலே குடியிருக்கும் காலம் இதுவோ. இப்போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய வழிகளை எப்படி பார்க்கட்டாம் ஆண்டவர்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கட்டாம். எங்களுடைய வழிகள் எப்படி இருக்கின்றன? நாங்கள் நல்ல ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இறுதியில் விட்டுட்டோம். என்னென்னு கேட்டால், இறுதியில் என்ன வந்தது எங்களுக்கு? கால் நோவு வந்துச்சா? ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற எங்களுக்கு ஓட்ட போட்டியில் ஓடி முதல் பரிசு எடுக்கிறவனுக்கு தான் அந்த பரிசு. அது முந்தி ஓடுறவனுக்கு தான் அந்த பரிசு, பிந்தி ஓடுறவனுக்கு அல்ல. அப்போ முந்தி ஓடின நீங்கள் ஏன் பிந்தி வர வேணும்? பின்னுக்கு நின்றவன் முன்னுக்கு ஓடிட்டான். நீங்கள் பிந்தி வாரத்துக்கு காரணம் என்ன?
எது உங்கள தடை செய்தது? ம். என்று நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டா, பவுல் அடியான் சொல்றான், "நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன்." அப்ப நல்ல ஓட்டம் எங்கே ஓடினான்? ஆண்டவருடைய வார்த்தைய கொண்டு ஜனங்களை சிலம்பம் பண்றது மால அவன் சிலம்பம் பண்ணினான். ம். இன்றைக்கு உங்கள ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் விட்டு சிறையிலே அடைக்கப்பட்டால், எவ்வளவு கலக்கம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனைப்படுவோம். ஆனால் அவனுக்கு இவ்வளவு அடி, எவ்வளவு நொறுக்கம், எவ்வளவு இது. ஆனாலும் ஓடினான் பாருங்க. ஆ. அப்ப நாங்கள் அவங்களுக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு என்ன? ஆ. அவன் முதல்ல எப்படி இருந்தான்? அதுக்கு பிறகு எப்படி இருந்தான் என்று பார்க்கிறோம். முதல்ல அவன் வேதபாரகனாய் இருந்து, தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த பவுல். அதற்கு அப்புறமாக அவன் என்ன செய்தான் என்று கண்கள் திறக்கப்பட்டதுக்கு பிறகு, அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டா, ஆண்டவருக்காக ஓடுறான். அப்ப எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இல்லையா? ம். பாவத்தின் அடிமையில கிடந்த எங்களை, விபச்சாரத்தில நடந்த எங்களை, பொய்யில இருந்த எங்களை, களவில இருந்த எங்களை, எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்கள் செய்திருப்பாங்க. அப்ப அதில இருந்தெல்லாம் விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு அர்ப்பணித்தோம். என்னன்னு கேட்டா, நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். இது செய்கிறோம் ஆண்டவரே, அது செய்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை இந்த ஓட்டத்தில இருந்து தவற மாட்டோம். ஆண்டவர் பிடித்துக்கொண்ட இடத்துல இருந்து நாங்கள் விலகுறதுக்கல்ல. நாங்கள் என்ன யூதாஸா? இன்றைக்கு நாங்கள் பண ஆசை கொள்ளுவோமானா இருந்தால் விலகுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஏனென்று கேட்டா, தந்தை வெக்மன்ஸே பாடியிருக்கிறார். "பணத்தின் மேல கண்ணு போனா போயிரும் உன்னுடைய அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போனா உனக்குள்ள இருக்கிற அம்போ அபிஷேகம். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேணுமென்றால் உங்களுடைய அர்ப்பணிப்புகள் காத்துக்கொள்ளப்பட வேண்டும்." ம். அப்ப நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, என்ன பெருமை என்ற வலையிலே விழாதே. அது வறுமையை கொண்டு வந்துரும். பணத்திலே நீ தேங்கி விடாதே. அது பாதாளம் வரைக்கும் உன்னை கொண்டு போயிரும் என்று அவர் படித்திருக்கிறார். பாட்டு பாருங்க. அப்ப இங்கே இருக்க வேண்டியது என்னவாம்? வேதம் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கணும். வேதத்தை கொண்டு நாங்கள் ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். ம். இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளை பார்த்தா கேட்டால் என்னென்னு கேட்டால் வேதம் படிக்கிறாங்கன்னா கண்டியில் வேதம் இருக்குது. இதை சுமக்க சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கண்டிகளை பார்க்குறோம், லேப்டாப்பை பார்க்குறோம், அதில் வேதம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ இதெல்லாம் இல்லாத காலத்தில் நாங்கள் வேதத்தை தானே தூக்கினோம். வேதத்தை தானே சுமந்தோம். அப்போ அதில் இருந்த கருத்துக்களை நாங்கள் படிக்கும்போது எங்களுக்குள்ள என்ன ஆர்வம் வரும். ஆனால் நாங்கள் நினைச்ச நேரம் கண்டியை தூக்கி வேதத்தில் 2 வசனத்தை படிச்சுட்டு மூடுகிறோம். இப்படியான பிள்ளைகளும் இருக்கிறார்கள், இப்படியான பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சபை தூங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்போ இங்கே பார்க்கிறோம் என்னடா, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ திரளாய் விதைத்தீர்கள், திரளான விதைத்தீர்கள், திரளான ஆத்துமாக்களை கொண்டு வந்தீர்கள். இன்றைக்கு கொஞ்சமாய் அறுத்து போடுகிறீர்கள், அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை. ஓஹோ, இவ்வளவு ஆத்துமா வந்திருக்கே, இவ்வளவு ஆண்டவருக்கண்டு வந்திருக்கே என்று. ஆனால் நீங்கள் வசனத்தையும் புசித்தீர்கள், ஆக்களுக்கும் கொடுத்தீர்கள், ஆனால் திருப்தி அடையவில்லையே, திருப்தி அடையவில்லை. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. உங்களுக்கு தந்தும் நீங்கள் பரிபூர்ணமான இதுகளை பெறவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லையே. வந்தவங்க ஒருவருக்கும் நீங்கள் குளிரும் விட இல்லை, சூடும் விட இல்லை. ஏன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. அப்படியா இருந்தால் என்னத்தை நீங்கள் கண்டுகொள்ள போறீங்க? குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்போ கூலியை சம்பாதிக்கிறவன் அப்போ பொத்தலான பையிலே போடுகிறான்னா, ஏதோ ஜனங்கள் வருகுதுகளா, போகுதுகளா, இருக்குதுகளா, அது நமக்கு வேண்டாம். இப்போ அப்படித்தான் சபைகள் போய்கொண்டு இருக்கிறது. சபைகளுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னென்று கேட்டால், நாளைக்கு ஆண்டவர் வரும்போது நாம் கரகரையற்ற மனவாட்டிகளாக இருக்கணும். என்னென்று கேட்டால், ஒருத்தர் பட்சித்து கடித்து, ஒருத்தர் கோவித்து, சமாதானமற்ற நிலைமைகளில் வாழக்கூடாது. ஏனென்று கேட்டால், சபையை நடத்துகிறவர்களுக்கும் தான், சபையில் இருக்கிறவர்களுக்கும் தான், சபையில் இருந்து நீங்கள் எத்தனை பேர் போதனை பண்ணினாலும் அத்தனை பேருடைய உள்ளத்தையும் ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார் இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், என்னுடைய உள்ளத்தையும் அறிவார், உங்கள் உள்ளத்தையும் அறிவார், உங்களுடைய எல்லாருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்தறிகிற தேவன் தான் அவர். நீங்கள் 1000 பேர் 1000 கதையை சொல்லிட்டு போகலாம். ஆனால் மேலே இருக்கிறவருக்கு தெரியும் நல்லவனார் கெட்டவனார் என்று. அப்போ அவருக்கு முன்னால் மறைப்பு எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, நடத்துகிற நாங்களும் சரியாக இருக்க வேணும், வருகிறவர்களும் சரியான விதத்தில் நடத்தப்பட வேணும்.
இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்டா, டீச்சர் சரியில்லைன்னு சொல்லி சொன்னால், மாணவன் எப்படி படிக்க முடியும்? டீச்சருக்கே பாடம் தெரியாதுன்னு சொன்னா, மாணவன் எப்படி படிக்க முடியும்? அ டீச்சருக்கே டெஸ்ட்டுக்கு விட தெரியாதுன்னு சொன்னா, மாணவனுக்கு எப்படி விட தெரியும்? ம். அதே மாரி தான் நாங்கள் நடத்துற எங்களுக்கு சரியான விதத்தில நாங்கள் நடத்தாட்டா, மற்றவன் என்னண்டு நடத்தப்படுவான். அப்ப நாங்க சரியான விதத்தில நடந்து கொண்டு மற்றவன நடத்த வேண்டிய வழிகள நாங்க சிந்திக்க வேண்டும். ஏன்டா, உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்கள். ம். உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது நான் இப்ப இதில இப்ப உங்களுக்கு சொன்ன இந்த பக்கத்தில வருகுது 7வதுல. அ அப்ப பாருங்க, உங்கள் வழிகளை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ம். உங்கள் வழிகள் சரியில்லாமல் இருந்தால், அடுத்தவன் போற வழி வேறையா இருக்கும். அப்ப சரியான வழியில ஜனங்களை நடத்துறதற்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிந்தனை வேணும். ஒரு தாய், தகப்பனா இருந்தால் பிள்ளைகளை நடத்துறதுக்கு சிந்தனைகள் வேணும். அதே மாதிரி சபையை நடத்துறவர்களா இருந்தாலும், சபையை நடத்துறதற்கு சிந்தனைகள் வேணும். ஏனென்று கேட்டால், ஆண்டவரே நான் எப்படி இன்றைக்கு நடத்தலாம்? எப்படி ஆண்டவரே செய்யலாம்? எப்படி ஆண்டவரே ஆண்டவரோட இருக்கணும். இது வந்து என் குடும்பம், என் பிள்ளை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடையது, என்னுடையது, என்னுடையது என்று ஆண்டவருக்கு தீர்மானம் பண்ணி நீங்கள் நான் இப்படி நடந்து கொள்ளுவேன், அர்ப்பணித்தீங்கள், இப்படி நான் செய்வேன் ஆண்டவரே என்று, கடைசி வரைக்கும் செய்வேன் ஆண்டவரே என்று. ஆனாலும் நீங்க செய்கிறது ஆண்டவர் அத கூற சொல்லுவதுக்கோ வரமாட்டேன். நீங்க செய்யறதுல என்ன மாதிரி செய்கிறீங்க? இதன்படி நடக்கிறீங்களா? வேதத்தின்படி நடக்கிறீங்களா? மன்னிக்கிறீங்களா? மறக்கிறீங்களா? ஒரு மனுஷருக்கு நீங்க நல்லது செய்கிறீங்களா? கெட்டது செய்கிறீங்களா? அநியாயம் செய்கிறீங்களா? அக்கிரமம் செய்கிறீங்களா? ஏனென்றால் உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்க. பிலேயாமிட்ட பிலேயாம அமலேக்கியர்கள் வந்து சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இஸ்ரவேலரை சபிக்கச் சொல்லி. இஸ்ரவேலரை சபிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றா அவங்கள் யாரு? ம். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பாவம் பிலேயாமை ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, போகண்டேன்னு முதல்ல போகாதேன்னு சொன்னவர். ஆனாலும் போன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவனுடைய கண்கள் திறக்கப்பட இல்ல. அவனுடைய கண் திறக்கப்படாதபடியா தான் ஆண்டவரிடத்துல வந்து போகலாமா ஆண்டவரே சபிக்கிறேன். ஏன்டா சபிப்பண்டா என்னன்னு தெரியத்தானே வேணும் அவனுக்கு. ஆ சபிப்பண்டா என்னன்னு தெரிய வேணும். அப்ப சபிப்பண்டா என்னன்னு தெரியாதபடியா தான் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான். இவர்களை சபிக்கிறதுக்கு நான் போகலாமாண்டு. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் தூதனை கொண்டும் கழுதையை கொண்டும் பேசினாரோ, அன்றைக்கு அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது இல்லையா? ம். அப்ப அது மாரி தான் எங்களுடைய கண்கள், மனக்கண்கள் எதனால மூடப்பட்டிருக்கு? அப்ப எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேணும். இப்போ மனக்கண்கள் திறக்கவும் மனசுல இருக்கிறதுகள் எல்லாம் இருட்டா கொண்டு வந்துரும். இப்ப பாருங்க, இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்கன்னா, இருளண்டா என்ன? அந்த பாவ இருள், அந்த ஆசை, அந்த அந்த நாங்கள் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கென்று வழுகிற அந்த ஆசை. ஏனென்று கேட்டா, ஒருவன் ஒரு ஊழியத்துக்குள்ள வந்துட்டான் என்று சொன்னா, அவன் அந்த ஊழிய காரியங்களில தான் முதலிடம் கொடுக்கவன். மற்றதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், அதுகளை பாருங்கள், அதுகளை பாருங்கள், அவைகளுக்கெல்லாம் இளைப்பூட்டுகிறேன் நான் தானே. அப்ப எனக்கு தெரியும் தானே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேணுமென்று. ஏனென்றால் அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பேனோ, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பேனோ, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பேனோ, நல்ல ஈவை கொடுக்கிற என் பரமபிதா இன்னது வேணுமென்று அறிந்திருக்கிறாரே. அப்ப உங்களுக்கு அவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆனா இதன்படி நடக்கும் போர். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? சபைக்குள்ள இருக்கிற நாங்கள் எங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு அறிகிறவர்களா இருக்கணும். எல்லாருக்கும் தான் இது. வாலிப பிள்ளைகளா இருந்தா என்ன, கன்னியர்களா இருந்தா என்ன, குடும்ப தலைவனா இருந்தா என்ன, தலைவியா இருந்தா என்ன, இன்றைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு ரட்சிக்கப்படாதவங்க வீட்டுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நாங்க சுவிசேஷம் அறிவிக்கும்போது, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் அடுத்த பதில் சொல்ல முடியாத அளவுக்கு காலமும் போய்க்கொண்டிருக்கு, சபையும் போய்க்கொண்டிருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஏனென்றா, ஆண்டவருடைய நாமம் வீணாக தூசிக்கப்படுது. ஆண்டவருடைய நாமம் அ அவ அவ ஆண்டவர நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவருக்கு அவமானத்தை உண்டாக்குற வழிகள். ம். அதெல்லாம் தப்பான காரியங்கள். ஆண்டவர் வரும்போது தான் தெரியும். அப்ப நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டிக் கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரிலே நான் பிரியமாயிருப்பேனோ, அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேனோ, ஆலயத்தின் மேலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். மர ஆ ம மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள்,
ஆ ஆலயங்களை கட்டுங்கள். அவர் பணியச் செய்யணும். ஒரு ஆலயத்த கட்டிட்டால், அவருடைய பணி என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறது. அப்ப அந்த ஆலயத்துக்குள்ள யார் வர வேணுமா? ஆத்துமாக்கள் வர வேண்டும். ஆடுகள கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ம். இன்னைக்கு ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஆலயங்கள இடிக்கிறாங்க, விக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலயம் வேணுமென்று நான் உண்மையா, உத்தமமா கேட்கும்போது ஆலயத்த கர்த்தர் தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஏனென்று கேட்டா, உங்களுடைய ஆலயங்களிலேயே பிரச்சனையே. ம். வீட்டு பிரச்சனைகள் வந்து ஆலயத்துக்கு வர வேணும். ஆலயத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள ஆனா, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து தீர்க்கிறதற்கு உங்களுக்கே முடியலையே! ம். எல்லாருக்கும் தான். ம். வீட்ட வாடகைக்கு குடுத்துட்டா, அது யாருக்கு குடுக்குறோம், எவைக்கு குடுக்குறோம்ன்னு தெரிஞ்சு, ஆனா அவங்களுக்கே நாங்க சபையில இருக்கிறோம், நாங்க போய் புரட்டுகள சொன்னா, அவங்க கண்டுபிடிப்பாங்களா இல்லையா? அ. இதெல்லாம் தப்பான காரியம். ரட்சிக்கப்பட்ட எங்களுக்குள்ள இருக்கிறது அன அன அ அநியாயத்தின் காரியம். அப்ப எங்களுக்குள்ள அந்த மகிமை விளங்க வேணுமாயிருந்தால், பிரியமாயிருப்பேனோ, அதினாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும், நான் அதை என்ன செய்கிறேனாம்? ஊதிப் போடுகிறேன். நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வந்தும், நான் அதை என்ன செய்கிறேனாம்? ஊதிப் போடுகிறேன். ஏன் ஊதிப் போடுகிறேன்? ம். ஒருத்தருக்கு ஒருவர் என்ன செய்கிறோமா? அன்று ஜூதாஸ் காட்டிக் கொடுத்தார். இன்றைக்கு நாங்க காட்டிக் கொடுக்கிறோம். ம். பிரச்சனைகள் யாருக்குத்தான் இல்ல. பிரச்சனைகள் இருக்குத்தான். ஆனா அத தீர்க்கிற வழியில மோசே தீர்த்தான் என்று பார்க்கிறோம். அதே சமயத்தில வந்து அ தீர்க்கக்கூடிய காரியங்கள அப்போஸ்தலர்கள் பாருங்க. ம். அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்க வேணும். எது அ அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும், நான் அதை ஊதிப் போடுகிறேன். எதின் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது, நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடிப்போகிறீர்களே! இதின் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எங்க ஓடிப்போகிறீங்களாம்? உங்க வீட்டுக்கு போயிர்றீங்க பாருங்கோ. வார்த்தைகள் சரியான விதத்தில இல்ல. வார்த்தையின்படி நடக்கிறதில்ல. சபை பாழாய் கிடக்குது. ஆடுகள் சிதறுண்டு போகுது. அப்ப நீங்கள் என்ன? நான், என் குடும்பம் என்னுடையது, என்னுடையது, என்னுடையது என்று வாழும்போது, தப்பான காரியங்கள செய்தா தப்பு தப்புன்னா தப்பு தான். யார் செய்தாலும் தப்பு தப்பு தான். நாங்கள் வந்து கர்த்தர்களை ஒ ஒ ஒரு சிலர பார்க்குறோம் 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் இப்படி என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா பல வயது போனவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள், அவர்கள் ஓடின ஓட்டங்கள், நல்ல மரணங்களை அடைந்தார்கள் என்று இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தர் திடீரென்று வந்தால் எப்படியான பரிசுத்தத்தோடு இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களா இருக்கிறோம், அப்படிப்பட்ட சபைகளா இருக்கிறோம். ம். ஆதலால் உங்கள் மேலே இருக்கிற வானம் பனியைப் பெய்யாமலும், பூமி பலனைக் கொடாமலும் போயிற்று. அப்ப எதனால கொடுக்காம போயிட்டு? அப்ப பலன் நமக்கு உண்டாகணும்டா. சபைகளிலே ஆத்துமா தாகம் இருக்கணும், ஆத்துமா பலன் இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்யணுமாண்டா, நாங்கள் பலன் அடைய வேணுமாண்டா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். எங்களுடைய வீடு, எங்களுடைய வீடு. ஆண்டவர் தாவீது ராஜா சொல்றான்டா, நான் மச்சிப்பா உள்ள வீட்டிலே குடியிருக்கிறேன். தேவனுடைய ஆலயமோ பாழாய் கிடக்கிறது. அதுக்குத்தானே பாருங்க, தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா? வாழ்வது நியாயமா? அப்ப நாடெங்கும் சென்றிடுவோம், சபைகளை எழுப்பிவிடுவோம், சாட்சியாய் நிறுத்திடுவோம். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணுமா? சபைகள்ல சாட்சி வாழ்க்கை. சபைகளை ஆத்துமாக்களினாலே ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை. நாங்கள் என்னத்துக்கு எங்களுக்கு பிடிக்கப்பட்டோமோ, அந்த பிடிக்கப்பட்ட அந்த நிலையிலே அந்த 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 இத விட்டு நாங்கள் அங்கேயும் இங்கேயும் வலதுபுறமோ, இடதுபுறமோ சாயாதபடிக்கு நடக்க வேணும். என்னாகமம் பார்ப்போம்.
இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோரும் முதலாம் மாதத்திலே சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையிலே மீரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்கள் எங்கள் மிருகங்களுக்கும் நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையிலே இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசலிலே போய் முகங்கும்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாக ஆரோனும் சபையை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்போ இன்றைக்கு பாருங்க, சபையாருக்குள்ள முறுமுறுப்புக்கு காரணம் என்ன? இன்றைக்கு முறுமுறுப்புக்கு காரணம் அன்றைக்கு இருந்த சபையார் முறுமுறுத்தாங்க. என்னத்துக்கு? உள்ளி, கீரை, பூண்டு, மற்றது நாங்கள் திராட்சை செடியாக தோட்டத்துக்குள்ளே இருந்தோம், அங்கே இருந்தோம், இங்கே இருந்தோம், எல்லாத்தையும் சாப்பிட்டோம், எல்லாம் செய்யணும். இன்றைக்கு அதேதான் மாம்ச இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமைகளும் என்ன செய்தான்? சபைகளிலே ஆண்டவரை தேடுவதற்கு தடை, பிரச்சனை. இன்றைக்கு அது ஆசாரியார்களுக்குள்ளேயும் வந்து விட்டது. மேப்பர் குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்கிறது, மூப்பர் குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்கிறது, ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. என்னென்று கேட்டால் உலக இச்சைகள், உலக ஆசைகள், சிற்றின்பங்கள், பேரின்ப மயக்கங்கள். அப்போ சபை என்றது ஒரு புனிதமான ஒரு இடம், தேவன் உலாவுகிற இடம். என்னடா தேவன் என் சபையை கட்டாவிடில் யார் கட்டுவது? தேவன் சபையில் உலாவாவிடில் யார் உலாவுவது? அப்போ தேவனுடைய சபை எப்படியா இருக்குதான்? பாழாக கிடக்குது. இங்கே ஜெர்மனி தேசத்தில் சபை பாழாக கிடக்குதுன்னு சொல்லல. அது என்னடா வெள்ளையும் சொல்லையுமா கிடக்கும் சபை. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி பழங்கு மாதிரி நீங்கள் போகிற எந்த சபைக்குள்ளேயும் நல்ல நீட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் பழுது பார்க்க வேணுமென்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஆடுகளை பார்க்க வேணும். ஆடுகளை மேய்க்கிறதுக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், ஒரு பொருந்தனை பண்ணுகிறோம், ஒரு என்ன ஒரு ஆண்டவருக்கு முன்னால் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை நான் இந்த காரியத்தை இறுதி வரைக்கும் செய்வேன், மரண பரியந்தமும் செய்வேன். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மோசையும் ஆரோனும் ஜனங்களை விட்டு வழி போனாங்களா? இல்லை, அவங்க நின்றாங்க, மரண பரியந்தவன் நின்றான். இரண்ட ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள்லாம் முறுமுறுக்காத ஜனங்களா என்ன? இங்கே ஆண்டவர் சொல்கிறார் மோசைக்கு. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தான். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமே என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் எல்லாரும் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே இந்த சபைக்கு நான் கொடுத்த தேசத்துக்கும் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இப்போ நான் கொண்டு கேட்குறேன், அங்கே கானான் தேசத்துக்கு நுழைய முடியலை. ஏன் நுழைய முடியலை? மோசே நுழைய முடியலை, ஜனங்களும் நுழைய முடியலை. என்னென்னு கேட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், பூமி அதிர்ச்சி வந்து அவர்களை விழுங்கினது. அதே மாதிரி முறுமுறுத்தார்கள், சர்ப்ப விஷம் கடித்து மறிக்கப்பட்டார்கள்.
அப்போ அங்கே கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க போனார்கள். அவர்களும் என்ன துர்ச்செய்திகளை கொண்டு வந்தார்கள். அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, மோசே இந்த ஜனங்களை வனாந்தர வழியாக நடத்தி கொண்டு வந்து யோசுவாவின் கையிலே காலேப்புடைய கையில் கொடுக்கும் போதெல்லாம் அவன் எவ்வளவு புத்திமதிகளை சொல்லி கொடுத்தான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதே மோசே இல்லை, இப்போ இருக்கிற மோசேமார் அந்த அந்த காலத்தில் இருந்த மோசையைப் போலவும் அல்ல, ஆரோனைப் போலவும் அல்ல. ஏனென்று கேட்டால் ஆரோனுக்கு கொடுத்த உடைகளை எல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்கள். அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் அந்த கானான் தேசத்துக்கு நுழைய முடியாதது மாதிரி தான் நாங்களும் பரிசுத்தமான ஜெருசலேம் நகரத்துக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறோம். என்னடா பரிசுத்தமான ஜெருசலேம் நகரம் எங்கே இருக்காம்? பரலோகத்துக்கு, அந்த புதிய ஜெருசலேமுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோமா? இப்பயே முறுமுறுக்க வலிக்கிட்டோம். இந்த முறுமுறுப்புகள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். அவரை பரீட்சை பார்க்கிறோம் பாருங்க. பரீட்சை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு திருமண காரியங்களாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்னு கேட்குறீங்களா? ரகசியமான சாதி பார்ப்பு, ரகசியமாக தொழில், ரகசியமான சொல்ல வேண்டிய காரியங்கள் அநேக கிடக்கும். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்து 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 ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. சபைக்கு வந்தால் ஏன் வருகிறோம், எதற்கு வருகிறோம் என்று அது போதிக்கிறவர்களாக இருந்தா என்ன, போதனையை கொடுக்கிறவர்களாக இருந்தா என்ன, ஆத்துமாக்களாக இருந்தா என்ன, ஊழியக்காரர்களாக இருந்தா என்ன, விசுவாசிகளாக இருந்தா என்ன, வாலிபர்களாக இருந்தா என்ன, கன்னியர்களாக இருந்தா என்ன, சபை என்றது ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பலிப்பிடம் செப்பலிடப்பட வேண்டும். சாலோமன் தேவாலயம் கட்டும்போது சாலோமனுடைய தேவாலயத்தில் ஆண்டவருடைய மகிமை எப்படியா இருந்ததாம்? புகைக்காடா இருந்ததா? இன்றைக்கு தேவனுடைய மகிமையில நாங்கள் வாழ நினைக்கிறோமா? இல்லையே. நாங்கள் என்ன செய்தோம்னு கேட்டால் இதே தான். என்னென்னு கேட்டால், மச்சுப்பா உள்ள வீட்டில் நாங்கள் குடியிருக்க வேணும். தேவனுடைய வீடு அதை எப்படி பாழா போனால் பரவாயில்லை, நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் இன்னொரு சபையில் போய் சேருவோம், இன்னொரு சபையை கட்டுவோம், இன்னொரு சபையை எடுப்போம், இப்படி என்று சொல்லி நாங்கள் வாழ்வோமா இருந்தால் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறார். மனுஷன் சொல்லுகிற விதமாய் நான் சொல்ல மாட்டேன். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? மோசையை மாதிரி பேசுன்னு தான் ஆண்டவர் சொன்னார் மோசைக்கு. மோசைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ பேசு. சபையார கூடி வர செய்து, யாரை கூடி வர செய்ததாம்? இஸ்ரவேல் சபையார கூடி வர செய்து அவர்களுக்கு முன்பாக நீ பேசு, நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன். ஏனென்றா அந்த கண்மலையில் இருந்தவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலையானவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ நீ அவர் பேசுன்னு தான் சொன்னார். ஆனால் அவன் கோலை எடுத்து என்ன செய்தானா? அடித்தான் என்று சொல். கோலை எங்கெங்கே எல்லாம் நீட்ட சொன்னாரோ அங்கங்கே எல்லாம் நீட்டினான். அங்கங்கே நீட்டும் போது பார்த்தீங்க தானே, செங்கடல் ரெண்டாய் பிளந்தது, தண்ணீர் ரத்தமாய் மாறினது, பேனுகள் வண்டுகள் இதுகளெல்லாம் வந்தது பார்க்குறோம் தானே. ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால், அந்த கண்மலையை பார்த்து பேசு. அப்போ ஏன் ஆண்டவர் ஜனங்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று வைத்தார்? ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் வைத்ததுக்கு காரணம் என்னென்று கேட்டால், அவர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி தங்களுடைய மாம்ச இச்சையின்படி நடக்கிறதுனால. மாம்ச சிந்தை என்னவாம்? மரணம். ஆவியின் சிந்தை என்னவாம்? ஜீவனுக்கு போற வழி. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்டா, மாம்சத்துக்குரிய சிந்தனைகளை நாங்கள் சிந்திச்சு கொண்டு ஆவிக்குரிய சிந்தனைகளை நாங்கள் விட்டு விடுகிறோம். அதனால தான் எங்கே பிரச்சனை வருகுது? பிரச்சனை ஆரம்பம் என்னன்னு கேட்டால், மாம்சத்துக்குரிய சிந்தனையை கொண்டு வருகிறவன் சத்துரு. சபை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, வானகத்தோர் பூலகத்தோருடைய முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாய் முடங்குவதாக.
நாவுகள் யாவும் நானே தேவன் என்று அறிக்கை செய்வதாக என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப அப்படி சொல்லியிருக்கும்போது, நீங்க சபையில வந்து என்ன செய்கிறீங்க? ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, பாடுறீங்க, எல்லாம் வேதத்த வாசிக்கிறீங்க. ஆனா அதின்படி நடக்கிறது கிடையாது பாருங்க. ம். மன்னிப்புன்றது கிடையாது. சமாதானம் பண்றது கிடையாது. இதெல்லாம் எங்க இருந்து வருது? பைபிளுக்குள்ள இருந்து தான் வருது. மன்னி, மற, சமாதானம் பண்றவன் யாரு? பாக்கியவான். ஆ துயரப்படுகிறவன் யாரு? பாக்கியவான். யாரின் நிமித்தம் துயரப்படுகிறவன்? ஆண்டவரின் நிமித்தம். ஆவியிலே எளிமை உள்ளவன் யாராம்? பாக்கியவான். அப்ப ஆண்டவருடைய கட்டளையை மீறுவதே பாவம். நாங்கள் வந்து பெரியவர்கள் மட்டும் வேதத்தில வளருவதென்று அல்ல. குழந்தைகளையும் வளர்க்க வேணும். இப்ப ஒரு சாதாரணமா ஒரு ஒரு இத சொல்லப்போனா, உங்களுக்கு ஒரு பேபி பிறக்குதுண்டு வையுங்க. அதுக்கு முதல்ல பால் குடுப்பீங்க. பால குடுத்து கொண்டு வருவீங்க. நெடுகலும் தாய்ப்பால் குடுப்பீங்களா? இல்ல. அதுக்கு ஒரு பருவம் வந்த உடனே என்ன செய்வீங்கன்னு கேட்டா, சாப்பாட்ட குடுப்பீங்களா? அந்த சாப்பாட்டிலேயே அந்த புள்ள வளர்ந்து வளர்ந்து வரும்போது, அது இந்த ஒரு விருத்தறிகிற ஒரு இது வரைக்குள்ள நீங்கள் ஒண்ட தொட்டால் என்ன செய்வீங்க? கையில அடிப்பீங்க. அத தொடாதே என்று. இத தொட்டா இத தொடாதே என்றுவீங்க. இது பிழை, அது சரி என்று சொல்லிக் கொடுக்கிறவள் தான் தாய். பிழை சரி சொல்லிக் கொடுக்கிறவள், வீட்டில மனைவி வீட்டோரமாய் கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமரக் கன்றென்று ஏன் சொல்லியிருக்கேன்டு, கணவன் கணவன் கனிதரும் திராட்சை செடி என்று எங்கேயாவது போட்டிருக்கா? இல்லையே. மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவமரக் கன்றுகள். அப்போ மனைவிக்குத்தான் அந்த கடமை இருக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? இதைச் செய்யாத, இதைச் செய், இதைச் செய்யாத, இதை செய்ன்னு இந்த வேதத்தின் அடிப்படையில நாங்கள் வளர்க்கும்போது, அதுகள் வழிநடத்தப்படும். மற்றது 2வது வந்து என்னன்னு கேட்டா, சபையில பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாரும் நாம வந்து பெரியவங்களுக்கு நாங்கள் மரியாதை குடுத்தே பேசணும். ஒரு ஒரு பிள்ளைகளா இருந்தா அதுக்கு ஒரு பெரியவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. பெரியவர்களும் பிள்ளைகளுக்கு மதிப்பு குடுக்குறது, பெரியவர்கள் பிள்ளைகள் பெரியவர்களுக்கு மதிப்பு குடுக்குற காரியங்கள். சபையிலே பிரச்சனைக்கு ஆரம்பம் என்னன்னு கேட்டா, நாங்கள் தான். பிசாச கூட்டிக்கொண்டு வந்து நீங்க கதிரிய போட்டுட்டு பக்கத்திலேயே இருத்தி வைக்கிறீங்களே! ஏன்? ஏன்னு கேட்டா, உங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச சிந்தை பிசாசு. மாம்சத்தின் நினைவுகளினாலே அவன் உங்கள பாதிக்கிறான். அதனால உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருகுது. மாம்ச சிந்தனைகள நீங்க உதறி விட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள பிரச்சனை வராது. ஒரே ஒரு நாங்கள் பார்க்கிறோம், ரோமர்ல பார்க்கிறோம், நீங்கள் ஒரே சரீரமானவர்கள். ஒரே இரத்தத்தால கழுவப்பட்ட சகோதர, சகோதரிகள். ம். அப்ப அப்படி என்று சொல்லியிருக்கும்போது, நமக்குள்ளேயே பிரச்சனைகள் இல்லாத இடம்னா காலையிலே பிரச்சனைன்னா மாலையிலே என்ன செய்யணுமாண்டா ஐக்கியம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு பாருங்க, மோசே வந்து அந்த கானான் தேசத்துக்கு நுழைய முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஜனங்கள். அப்ப மோசேயும் அதுல தவறு செய்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவன் ஆண்டவர் சொன்னத காதுல ஏத்தாம இருந்தானோ, அல்ல ஏத்தி இருந்தானன்னா இவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்காது. ஆண்டவர் பேசன்னு சொன்னது அவன்ட காதுல கேட்கல. ஆண்டவர் பேசன்னு சொன்ன உடனே அவனுக்கு காதுல கேட்கல. அவன் எப்பயுமே அந்த கோலத்தான் கையாடுறவன். அவன் அந்த கோல கையாளும்போது அவன் நினைச்சான் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் அந்த மலைக்கு அடிக்க சொன்னாருண்டு. அடிச்சான். அதுதான் ஆண்டவர் கேட்டார் என்னன்னு கேட்டா, "நீ ஜனங்களுக்கு முன்னால என்ன சுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினாலே, இந்த சபைகளுக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை." இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாருடா, "நான் செய்த கிரிகைகளை நீங்களும் செய்வீர்கள்" என்று புதிய ஏற்பாட்டில சொல்லியிருக்கிறார் தானே. அப்ப நாங்கள் வந்து சரியான விதத்திலே ஆண்டவரோடு ஐக்கியமா, அந்நியோன்யமா அவரோடு இருந்தால், மனுஷரோடும் அந்நியோன்யமா இருக்கோணும், ஆண்டவரோடும் அந்நியோன்யமா இருக்கணும், ஆண்டவரோடு பேசணும். அப்ப பேசும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, "இது பிழை, இது சரி, இது பிழை, இது சரி" என்று பேசுவார் இல்லையா? என்னோட பேசியிருக்கிறாரு ஆண்டவர். நான் சில காரியங்களில அ ஆண்டவர் என்னோட பேசுவார். "இது செய்யாத, இது செய், இது செய்" என்னோட கேட்டா நாங்கள் அந்த கடை போட்ட காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் என்னோட பேசியிருக்கிறார். நான் அத சொல்றது தான். ஆனா சில வேளைகள்ல என் வீட்டுக்காரர் கேட்காமலும் போய் அந்த காரியங்கள செய்து, வேண்டு பிரச்சனை வரும்போது தான் அந்த கடைய விட்டேன் நாங்க. அப்ப இது செய்யக்கூடாதுன்னா செய்யத்தான் கூடாது. ஏன்னு கேட்டால் அடி விழும் அங்க பாருங்க. ம்.
அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்னா, எங்களுடைய மாமிசத்தின் நினைவுகளும், சிந்தனைகளும் எங்களை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த மாமிசத்தின் எண்ணங்களை எல்லாம் விட வேணும். அப்ப ஆவியின் சிந்தனை எங்களுக்குள்ள வந்துட்டுதுன்னு சொன்னா, நாங்களும் வளருவோம், பிள்ளைகளையும் வளர்ப்போம், ஆத்துமாக்களையும் வளர்ப்போம். எல்லாரையும் வளர்க்கிறதுக்கு ஊழியக்காரருக்கு, ஊழியக்காரிகளுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு, மூப்பர்களுக்கு, சுவிசேஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, போதகர்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏன்டா அப்போஸ்தலர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், போதகர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் தானே எல்லாரையும் அழைக்கிறவர், உண்மை உள்ளவர் அல்லவா? அப்ப அவருக்கு முன்பாக நாங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். என் குடும்பம் வந்துட்டு நான் உண்மைய மறைப்பேன். என் குடும்பம், என் குடும்பம் என்று வாழக்கூடாது. ஆண்டவர் அப்படியா அவர் செய்திருந்தாருன்னு சொன்னா, அங்க மரியாளையும், சகோதரங்களையும் பார்த்திருப்பாரு. ஏனென்றால் அவங்களும் மாம்சத்தில பிறந்தவங்க தானே. ஆனா ஆண்டவர் மரியாள் பரிசுத்தமா இருக்கைக்க பிறந்திருந்தாலும், அந்த ஜனங்கள் மேலேயும் ஆண்டவர் ஒரு கரிசனை வச்சு தானே இருப்பாரு. அப்ப அவரும் யோசிச்சிருப்பாரு, இது என் குடும்பம்ன்ட்டு இல்லையா? அவர் வந்ததுக்கு காரணம் என்ன? தனக்கு பிதா தந்ததை நான் நிறைவேற்றி முடிக்கணும். அதனால தான் அவரோட யோவான்ல சொல்றார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பிதாவே, நீங்கள் தந்ததுல ஒன்றையும் நான் இழந்து போறதில்லை. நீங்க சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீங்க தந்த ஆத்துமாக்கள்ல ஒன்றையும் நான் இழந்து போறதில்லை என்று. சொல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா அங்க பார்க்கிறோம், எரேமியா 5:23 பார்ப்போம். இந்த ஜனங்கள் முரட்டாட்டமும் கலகமுமான இருதயமுள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையும் பின்மாரியும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லியிருக்கிறதில்லை. அப்போ தங்களுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட நினைவுகள் கொள்ளுகிறதில்லை. காரணம் என்னென்று கேட்டால் முரட்டாட்டம். என்னவா? முரட்டாட்டமும் கலகமான உள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். முரட்டாட்டங்கள் பில்லி சூனியத்துக்கு சரி. பில்லி சூனியம் உங்களுக்கு செய்ய வேணுமென்ற அவசியமே கிடையாது. முரட்டாட்டம் பில்லி சூனியத்துக்கு சரி. அது ஒரு பிசாசு. அது கேவலங்கட்ட ஒரு பிசாசு. மற்றவனை முரட்டாட்டம் பண்ண வச்சு, சண்டை பண்ண வச்சு, மற்றவன் இருதயங்களை அப்படியே உடைக்கிறது, அப்படியானது ஒரு பிசாசு. அப்போ அது அப்படியான காரியங்கள் செய்து கொண்டு நீங்கள் இருக்கும்போது, அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்திருக்கிற காலங்கள் இது. வரங்களை நாங்கள் என்ன செய்கிறோமாம்? எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. பாருங்க, எங்களுக்கு பின்மாறி அருள்மாறி வேணும், எழுப்புதல் வர வேணும் சபைகளில். எழுப்புதலுக்கு இருக்கிற தடை என்ன? முரட்டாட்டம். அப்போ இந்த முரட்டாட்டம் என்னவாம்? பில்லி சூனியத்துக்கு சரி. இன்றைக்கு சபைகளில் இதான் நடக்கிறது. என்னென்னு கேட்டால் முரட்டாட்டம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மையை வரவிட்டாதிருக்கிறது. அதனால் உங்களுடைய அக்கிரமங்கள்லாம் நன்மையை வராது விடாமல் செய்கிறது. அக்கிரம சிந்தைகள் கொள்வோமானால் எப்படியா இருப்போம்? அக்கிரம சிந்தைகளை எடுத்து போட வேணும். கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன் என்னென்று கேட்டால், சபையில் எல்லாரும் சகோதரர் சகோதரிகள், எல்லாரும் உங்கள் பிள்ளைகள், ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள். எங்களுக்குள்ள ஒரு சின்னனோ பொன்னனோ அல்ல எப்படித்தான் வந்தாலும் அதை நாங்கள் சரிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் அது வீடுகளில் இருந்தால் என்ன, வெளிகளில் இருந்தால் என்ன, அதை சரிப்படுத்துறதற்கு உங்களுக்கு தெரிய வேண்டுமாயிருந்தால் ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்.
யார் பிழை செய்கிறாங்க, யார் சரி, யாரில் பிழை. இப்போ நீங்கள் 2 பேர் பிழை செய்தால் நீங்கள் ஒருத்தரை தான் விசாரிச்சுட்டு ஒருத்தரையே தள்ளி விட்டுட்டு போகிறது நியாயமா இருக்கா? அப்போ மற்றவனுடைய காரியங்களை நீங்கள் விசாரிக்காமல், அப்போ இதுலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2 பேர் பிழை செய்கிறாங்க. ஆனால் 2 பேரையும் விசாரிக்கிறதில்ல. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை என்று வச்சு விசாரிக்கிறதில்ல. ஆனால் தங்களுக்கு ஏற்ற மாதிரி விசாரணை செய்து போட்டு அப்படியே மற்றவனை தள்ளிவிட்டுட்டு இது இது இன்றைக்கு நேற்று நடக்கிற காரியங்கள் அல்ல. அநேக சபைகளில் அப்பையிலிருந்து நடக்கிற காரியம். அப்பையிலிருந்து அநேக சபையில் இன்றைக்கு நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு நான் நான் சில இடங்களில் நான் பார்க்கும்போது வீடுகளை வாடகைக்கு கொடுத்துட்டு போய் அப்போ உலகத்தான் மத்தியில் கரப்பட்டு போகிறீங்க பாருங்க. அதில் பல பொய்கள் அடுக்கப்படுது. அது நான் சொல்ல வேணுமென்ற அவசியம் கிடையாது. அது ஆண்டவர் எல்லாரையும், நல்லவர்கள் தீயவர்களை எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து கொள்கிறாரு. அதே மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எங்களுடைய இருதயங்கள் என்னன்னு ஆண்டவர் பார்த்து கொள்வார் இல்லையா? அவருக்கு முன்பாக நாங்கள் சரியாக நடந்தால் சரி. அப்போ நாங்கள் எப்படியா இருக்கணுமா? உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. அப்போ உங்களுடைய பாவங்கள்லாம் நன்மை வர விடாது இருக்கிறது. எபேசியர் 5:23. இப்போ அதுக்கு முன்னம் மேலுக்கு இருக்கிறத வாசிக்கிறேன். 21 இருந்து. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எப்படி பயத்தோடையா? தெய்வ பயத்தோட, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எங்க? சபையிலே. சபையில் உங்களுக்கு தெரியுமா வசனம் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டால், பெண்கள் சபையிலே வாயை மூடிக்கொண்டிருக்க வேணும். பெண்களுக்கு சபையில் கதைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுண்டு தெரியும். அப்போ சபையிலே ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவனாக இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். இன்றைக்கு கீழ்ப்படிவு என்றால் என்ன? சொல்லு கேட்கிறது, அதான் கீழ்ப்படிவு. இன்றைக்கி நல்லா பாருங்க. இப்போ ஒரு காரியத்தை சொன்னால் அதை நல்லதை கேட்டு போகணும். இன்றைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய சொல்லு கேட்கறது கிடையாது. பெற்றோர்களும் அதே தான். பெற்றோர்களும் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவில்லை, மனைவி மேலே கணவன் அன்பில்லை, சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை. இது பல வீடுகளில் இருக்குது, பல சபைகளில் இருக்குது, பல இடங்களில் இருக்குது. இதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இங்கே பாருங்க, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல. அப்போ சபையில் என்ன இருக்கணுமா? கீழ்ப்படிதல் இருக்கும். சபையில் கிறிஸ்து இயேசு உலாவுகிறார். சபை யாருடையது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என் சபையை நான் கட்டுவேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அவர் சபையை கட்டிடுவார். அப்போ சபையில் நீங்கள் போகிறதுக்கு முன்னே ஆண்டவர் போயிடுவார். அப்போ அவர் அங்கே உலாவுற இடத்துல நீங்கள் போய் என்ன செய்கிறீங்கள்? கீழ்ப்படிவு இல்லாமல் முரட்டாட்டம் பண்ணுறீங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். அப்போ கிறிஸ்து எப்படியாயாம் சபையில் இருக்கிற ஜனங்கள் மேலே அன்பு வைத்தார் என்று பார்க்கிறோம். மனைவி மேலே கணவன் அன்பு வைக்கிறதும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறதும், சபையில் மக்கள் கீழ்ப்படுகிறதும் முக்கியமானது. அப்போ முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? இல்லை. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலுக்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்னே நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எப்படியான சபையாக இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாராம்? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே
சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதற்கும். அப்ப நீங்கள் எப்படியான ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள்? ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த பாவத்துக்கென்று மரித்து கிருபைக்கென்று நாங்க பிழைத்திருக்கிறதற்கு அந்த கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்கொள்வார். கரைதிரையற்ற சபைகளாய் கரைதிரையற்ற சபைகளாய் அவருக்கு முன்பாக அவர் நிறுத்தி தன்னைத்தானே அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? சபையிலே ஒரு கீழ்ப்படிதல். அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம், எபேசியர் 6ல பார்க்குறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். இது நியாயமானது. கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய வேணும். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் எல்லாம் நன்மைக்கு இதுவாய் நடக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. எங்களோட சில பேர் கேட்குறாங்க என்னன்னு கேட்டால், என்ன செய்கிறது? இந்த காலத்து பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவில்லையே, என்ன செய்கிறதுன்னு. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறதே தப்பு. ஏன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிற கம்பை கையாளட்டு. இப்போ நீங்கள் வேதத்தை என்ன புரட்ட போகிறீங்களா என்ன? கொலேசியர் 1 1 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி வருகிறவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரியுங்கள். குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்பும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் தரிசனமான தேவனுடைய தற்சுருவமும் சர்வ திருஷ்டிக்கும் முந்தினவர் பெருமாய் இருக்கிறார். பாரம் பெறுவதில்லை. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தில் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அப்போ நாங்கள் கேட்ட சுவிசேஷம் என்ன? கீழ்ப்படிவு, அன்பு, சமாதானம், ஐக்கியம். இன்னொரு சுவிசேஷம் நமக்கு இல்லையே. கள்ளனும் காடனும் பக்க வழியாக வருவார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுவிசேஷத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும், அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஓஹோண்டு ஓடின நாங்கள் இன்றைக்கு துக்கித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய மாமிச சிந்தைய. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சபையார் எல்லோரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிது. அப்போ சபையில் இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கணுமா? பயம் இருக்கணும். கர்த்தரை குறித்து பயம் இருக்கணும். சபைக்குள்ள இருக்கிறவங்க ஆண்டவர் இன்னாரோட இருந்து இப்படியான காரியங்கள் செய்தார், பேதுருவோட இருந்து பாவத்தை கண்டுபிடிச்சார் பாருங்க, இப்படி காணியாட்சியை வித்தவனை கண்டுபிடிச்சார் பாருங்க, பொய் சொல்கிறவனை கண்டுபிடிச்சார் பாருங்க. சபையாருக்குள்ள அப்படி ஒரு பயம் கர்த்தருக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால சபைகளை நடத்தவர். உங்களுக்கு பயப்படுற பயத்தினாலே இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே. அப்போ சபைகளை நடத்துறதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆறாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம்.
இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரோகோவாவையும் நிக்கோலாவையும் தீமோவானையும் பார்மேனாவையும் யூதா மார்க்கத்தைச் சார்ந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேலே கைகளை வைத்தார்கள். அப்போ எப்படியாம் ஆண்டவர் சபையிலே எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ள வேணும்? அது நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். விதவைகள் அது அதனால் சகோதரர்களே பரிசுத்த ஆவியினாலும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கின்ற 7 பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று எது அந்த விதவைகள் இதுகளுக்கா. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? சபைகளில் எப்படியான இதுகள் இருக்க வேணும். பார்க்கும்போது சபையில் ஆவியானவர் கிரியை செய்ய வேணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேணும். செப்பனியா 3:18 உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசாரிப்பில்லாமல் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். அதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டிகளையும் ரட்சித்து தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அப்போ இங்கே பாருங்கள், சபைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சபைகளில் எப்படியா இருக்கணுமாம்? உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசாரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்படுகிறவர்கள். இப்போ சபைகளில் நாங்கள் என்ன செய்யணுமாம்? ஆடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். என்னென்னு கேட்டால், நாங்கள் பார்க்குறோம் யாக்கோப்பு ஆடுகளோடும் மனைவிமாரோடும் வேலைக்காரரோடும் வரும்போது ஏசா முன்னுக்கு வாரான். அப்போ ஏசா வந்து சொல்கிறான் என்னென்னு கேட்டால், ஆடுகளையும் இதுகளையும் நாங்கள் என்னுடைய ஜனங்கள் கொண்டு வருவார்கள். நான் சொல்கிறேன் என்னென்னா, கறவல் ஆடுகளை நான் மெதுவாக மேய்த்து கொண்டு வர வேணும். கறவல் ஆடுகளை மெதுவாக மேய்க்க வேணும்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு வசனம் கொடுக்குறார். என்னென்னா, நான் உங்களை யாருக்குள்ளே அனுப்புகிறேன்னா ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். நீங்கள் புறாக்களைப் போலவும் சர்ப்பங்களைப் போலவும் எப்படியா இருக்கணும்? கபடற்றவர்களாக இருக்கும். அவர்களை கொண்டு வந்து சபையில் சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு அந்த கபடில்லாத வாழ்க்கையில் வாழவும், கபடற்றவர்களாக இருக்கணும். உங்களை பார்த்து மற்றவர்கள் வர வேணும். ஓ அங்கேயா அங்கே பிரச்சனை, இங்கேயா இங்கே பிரச்சனை இல்லையா? அதையா சொல்கிறாங்க? கொளுத்தி விட்டுருவாங்க பாருங்க. இப்போ கொளுத்தப்பட்டிருக்கு அமெரிக்காவில் காடு கொளுத்தப்பட்டு ஒரு காடு அந்த காட்டுக்கே இருந்து அநேக காடு எரிஞ்சு கொண்டு போய் வீடுகளையும் குளிச்சு கொண்டு போயிட்டுது. இதே தான் ஒன்றை பற்ற வச்சா அது எல்லா இடமும் பற்றி கொண்டு போகத்தான் செய்யும். அப்போ நீங்கள் அது பற்றுறதுக்கு முன்னம் உங்களை நீங்கள் காப்பாற்றுனா, வெள்ளம் வாரத்துக்கு முன்னே அணையை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை வாரத்துக்கு முன்னம் நீங்கள் வேதத்தை படித்து அதன்படி நடக்க இல்லையா? நாங்கள் வந்து மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. நாங்கள் தீர்க்கிற எங்களுக்கும் அதன்படி தீர்க்கப்படும். ஆண்டவர் வந்து தீர்ப்பார். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? நாங்கள் எப்படியா நடக்க வேணுமென்று ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நாங்கள் சபையை குறித்து கணக்கு நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனாலும் இன்னொரு 10-15 நிமிஷம் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ எப்படியாம் இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் வந்ததுக்கு பிறகு ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவரோடு நாங்கள் இணைக்கப்பட்ட எங்களுக்குள்ள என்ன இருக்குது? உடனடியாக நீங்கள் பாருங்கள்,
ஒரு ஆண்டவருக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில எவனும் எந்த ஆண்டவருக்குள்ள வாழ்றோம் என்று சொன்னா இதன்படி நடக்க வேணும். மன்னிக்க வேணும். முதலாவது என்ன ஆண்டவர் செய்தார்? ஜனங்களுக்கு மன்னிப்பு. அதுக்கப்புறம் என்ன செய்தார்? நோயிலிருந்து விடுதலை. விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அந்த கட்டாயம் நாங்கள் ஒரே இரத்தத்தால கழுவப்பட்ட எங்களுக்கு மன்னிப்பும், சமாதானமும் சபைகளுக்குள்ள இல்லை என்றால், அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த இடத்துல நிக்கவும் மாட்டாரப்பா. அந்த இடத்துல என்ன உட்கார்ந்திருக்குது? என்ன இருக்குது? உங்களுக்குள்ள பெருமை, சுயம், ஈகோ, நான் என்ற அகங்காரங்கள், ஆணவங்கள், தற்பொழிவு, வீம்பு, முகத்துதி, பண ஆசை, பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, உபச்சாரம், வேசித்தனம் இருக்குமா இருந்தால் அதுக்குள்ளே ஆண்டவர் நிற்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏனென்று கேட்டால் அது கர்த்தருடைய சபை. அந்த சபையை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்போது ஆண்டவர் அதில் இருந்து வழி விலகி போயிடுவார். ஏனண்டா இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் தான் சொல்றார், இருதயத்தின் நினைவினாலே வாய் பேசும். ஒரு பொய் சொல்றதுக்கு இருதயம் சொல்லுமா என்ன? ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றி வச்சுக்கொண்டு பொய் சொல்றோம் பாருங்க. எவ்வளவு பொய் அடுக்குறோம். அடுக்கும் போது பிள்ளைகள் கூட அடுக்கிறார்களே பொய்களை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக பொய் சொல்லும் போது அந்த பொய் பிள்ளைகளும் சொல்லத்தான் நினைப்பாங்க. ஒருத்தருக்கல்ல இந்த வசனம். அநேக இடத்துக்கு போனீங்கன்னா இப்படித்தான் நிற்குது. சபையல்ல கோணங்கள்லாம் நடிச்சிருக்கு. அப்போ எழுப்புதலுக்கு எப்போ காண போகிறீங்க? எழுப்புதலை முன்மாறி அருள்மாறி மழை எப்போ பெய்ய போகுது? பரிசுத்தவான்களுடைய சபையிலே துதி விளங்கும். அப்போ நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம்ன்ற எங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கோம். கரையோடு இருக்கிறோம், குறையோடு இருக்கிறோம், குற்றங்களோடு இருக்கிறோம், மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம், சமாதானமற்று இருக்கிறோம், பெரிய ஒரு மனுஷரை மதியாமல் இருக்கிறோம், பெரியாக்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறோம், சின்னவர்களுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை தேவனுக்களை கட்டாமல் இருக்கிறோம். என்ன செய்யணுமெண்டா சபைக்குள்ள நாங்கள் வந்துட்டா சொந்த பேச்சு பேசக்கூடாது. சொந்த பேசும் அப்பா பாருங்கப்பா. ஏன்னா வீட்டில் நடக்கிறத கொண்டு வந்து சபைக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் பாருங்க. அதனால் அவளுடைய எங்களுக்கும் பேசுகிறதுக்கு என்ன தைரியம் இல்லையோ? எங்களுக்கும் அனுபவிக்கிறதுக்கு முடியும். எங்களாலும் ஆண்டவர் எங்களுக்கு அனுபவிக்க முடியும். அது மாம்சத்தின் சிந்தனைகள். ஆவியின் சிந்தனை அனுபவிக்கிறதுக்கு அல்ல, அதை செயல்படுத்துறதுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கவர். என்னை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, நான் சரியில்லாதவள் என்று. உடனே நீங்கள் சரியில்லாதவன்ற உடனே நான் என்ன நின்றுவேன். ஆத்தரான்னு நினைக்கிறேன். இல்லை, சரியில்லாதது பிழை இல்லாத அங்கே தான் பார்க்குறார் அவர். நாங்கள் சொல்லி சரியில்லாத பிழை இல்லாத இல்லை. சபையில் நான் எப்படி நிற்கிறேன்னு அங்கே இருக்கிறவர் தான் பார்ப்பார். சபையில் நான் என்ன கதைக்கிறேன்னு அங்கே இருக்கிறவர் தான் பார்ப்பார். வீட்டில் நடக்கிறதே அங்கே இருக்கிறவர் தான் பார்ப்பார். வெளியில் நடக்கிறத அங்கே இருக்கிறவர் தான் பார்ப்பார். மற்றவன் பார்க்கல, மறைச்சவன் பார்க்கல, அங்கே இருக்கிறவர் பார்க்குறார். ஐயா, நான் யாருக்காக பேசுகிறேன், எவருக்காக பேசுகிறேன் அங்கே இருக்கிறவர் தான் பார்ப்பார். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம்? எங்களுடைய நடத்தையில், பேச்சில், செயலில், சிந்தனையில் எல்லாத்துலேயும் பொய் இருக்கக்கூடாது, புரட்டு இருக்கக்கூடாது. என்ன பொய்க்கு பிதாவை தேடுறோம் பாருங்க. உண்மை பேசுறது கிடையாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாண்டா இடத்துல சொல்லுவாங்க, முரட்டாட்டம் பிடிக்கிறவரோட நாங்கள் முரட்டாட்டம் பிடிக்கக்கூடாது, அமைதியாக இருந்துருவோம். முரட்டாட்டத்துக்கு நாங்களும் போயிடக்கூடாது. நாங்களும் முரட்டாட்டம் பிடிச்சோம்னா எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதனால் முரட்டாட்டம் பிடிக்கிறவனை விட்டுருவணும், முரட்டாட்டம் பிடிக்கிறவளை விட்டுருவணும், முரட்டாட்டம் பிடிக்கிற குடும்பங்களை விட்டுருவணும். என்று அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்ற முரட்டாட்டம் இருளுக்குள்ள இருக்குதுல்ல, அப்போ இருளுக்கு மொழிக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ நாங்கள் அதை சரிப்படுத்தி நடத்த பார்ப்போம்.
பேசாத பேசினேன்னு சொல்கிறது, சொல்லாத சொன்னேன்னு சொல்கிறது, அப்படியான காரியங்கள் எல்லாம் குடும்பங்களை விட்டு, சபைகளை விட்டு, எல்லாங்களையும் விட்டு அப்படியே விலக்கப்பட வேணும். இன்றைக்கு ஒருத்தரை பார்த்தா அவங்களுக்கு நான் முகம் மலர்ச்சி மனம் மலர்ச்சி முகமலர்ச்சி என்று சொல்லுவாங்க. அப்போ உன்னுடைய மனம் மலர்ச்சியாக இருந்தால் தான் முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும். ம். மனசில் வந்து வஞ்சகம் கவடம் சூதுகள் இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் நடக்க வேணுமாண்ட சபையில் நாங்கள் சமாதானமும் அன்பும் மன்னிப்பும் ஐக்கியமும் தேவை. நான் இப்படித்தான் இருப்பேன்டா அப்படியே இருக்கிறத யார் பிசாசு தான் இருக்கும். என்னப்பா ஆண்டவர் என்ன பேசக்கூடாதுன்ற அப்போ என்ன நீ ஊமையா என்ன? ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் சபையில் இருக்கிறவன் அத்தனை பேரும் தான் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் அத்தனை பேரும் வாரானா போறானான்ட்டு அப்படின்னு சபையில் ஒரு ஐக்கியம் இருக்காது. நான் என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம்ண்டா ஆண்டவர் உன்னப்போ புரத்தியார நேசியர். அப்போ உங்களோட நீங்கள் என்ன அப்போ வேதத்தை புரட்டுகிற புரட்டற்காரர்களாக இருக்கக்கூடாது. நானும் என் வீட்டாரும் நீ ரட்சிக்கப்பட்டுட்டால் மற்றவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டாடுறதுக்கு தான் நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டோம். நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நான் மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லாமல் இருக்கிறோமா என்ன? இப்போ எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து வழிநடத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் எங்கே போனாலும் உலகத்தான் பார்த்து என்ன சொல்கிறான்னு சொல்லுங்க. அப்போ உலகத்துக்கு முன்னால் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை வீணில் தூசிக்கிறீங்க. கரையாக போகுது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் தானே, என்ன நான் இவர்களை படைத்ததுக்கு நான் வியாகுலப்படுறேன் ஜனங்களை படைச்சதுக்கு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாய். அது சொல்லப்போனால் கணக்க சொல்லலாம். ஆனால் சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்கண்டா, என்ன குத்துறாங்க உன்னை குத்துறாங்கண்டு இல்லை, உலகத்தில் எல்லாரையும் தான் குத்துறாங்க. ஏன்னா உலகத்தில் எல்லா இடமும் இன்றைக்கு சவ விழுந்து போய் கிடக்கு. எங்கே பார்க்க போகிறீங்க? எங்கே தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க? இலங்கையிலையா இல்லையா? இந்தியாவில் இல்லையா? ஐரோப்பியாவில் இல்லையா? எங்கே இல்லை நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் சபைகளில் எங்கேயுமே பிரிவினதான். எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாம், வடிவாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரல்ல, ஆவிகளை பகுத்தறியுங்களன்ட்டு. அப்போ கண்டுபிடிக்கலாம். மற்றவன் சொல்லித்தான் அதை கண்டுபிடிக்க வேணுமென்று இல்லை. ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொருத்தட்ட குணாதிசயங்களையும் ஒவ்வொருத்தட்ட பேச்சுகளும் ஒவ்வொருத்தட்ட இதுகளையும் பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமான்னு. முகதாட்சணியம் வேண்டாம். அடுத்தவனுக்கு ஒரு தங்களுக்கு விருப்பமானவங்களோட பேசுகிறது, விருப்பம் இல்லாதவங்க ஏய்யா உங்களுக்கு அவன் என்ன கடனாளியா? உங்களுக்கு கடனாளியா? விருப்பம் இல்லாதவன் விருப்பம் உள்ளவன்ன்றது. உங்கள்கிட்ட 25,000 30,000 கடன் பட்டவனா? தயவு செய்து சபை என்று சொன்னால் அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கவும். பரிசுத்தமாக வந்து பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டேன். திருவிருந்தெடுக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீங்கள் குற்றமற்றவர்களாக இருந்து உங்களை நீங்கள் நிதானித்தறிந்து திருவிருந்து எடுங்கன்னு சொல்ல. நிதானிக்கிறீங்களா? நிதானிக்கிறீங்க. அது உங்களோட உள்ளத்துக்கு தான் தெரியும். அடுத்த நிமிஷத்தில் என்ன செய்கிறீங்க? அது பெரும் வரைக்கும் நாக்கில் எடுத்து அப்படியே பெரும் வரைக்கும் சில பேர் பாருங்கள், நாக்கில் எடுத்து போட்டு அதை நல்ல வடிவாக முண்டி சப்பி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சது மாதிரி மற்றதை திருவிருந்தை இதை இருந்துட்டு அடுத்த நிமிஷம் போய் பாவம் செய்கிறாங்க. அதை எடுத்துக்கு அதுக்கு ஒரு பக்தி இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றது மாதிரி நல்ல வடிவாக முண்டி சாப்பிடுவோம் பாருங்க. அதுக்கு ஒரு இது இல்லை பாருங்க. பாவத்துக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. பிரச்சனையான்னு சொன்னால் அதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஆண்டவர் மோசே இந்த மாமான்னு சொல்கிறான், சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்கள்ட்ட விடு, அவங்க கதைச்சி பேசி அதை சீர்படுத்தட்டும். பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ கொண்டு வா. மற்றவருடைய பிரச்சனைக்கு தலையிடுற நாங்கள் எங்களுக்குன்ற பிரச்சனை வரைக்கும் அதுவும்
மற்றவங்க தலையிடத்தான் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் அங்கத்தவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், மூப்பர்கள் அவங்கள் வந்து சில வந்து சவுல் விடும்போது ஆண்டவர் பார்த்துட்டு என்ன செய்கிறார்? சாமுவேலை அனுப்ப இல்லையா? சவுல் என்ன செய்கிறான்? இப்படி இப்படி செய்கிறான். போய் அவனுடைய அவனுக்கு சொல்லிட்டு வா. ஏனென்றால் அவனுடைய ராஜ்யபாரத்தை நான் கிழிக்க போகிறேன். விடும்போது ஆண்டவர் யாராக இருந்தா என்ன? தாவீது விடும்போது நாத்தானை கொண்டு உணர்த்த இல்லையா? உணர்த்தினார் இல்லையா? அப்படி நீங்கள் விடும்போது உங்களுக்கு ஒரு உணர்த்தல் வரும்போது அதில் இருந்து நீங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். எனக்கு ஒரு நியாயம், சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு நியாயம் வந்து நியாயம் ஒன்று தான், நீதியும் ஒன்று தான். ஏன்னா இதில் வந்து என்னுடைய பேரை வச்சு இவக்கு ஒரு நியாயம் கொடுப்போம், இவ செய்கிறது சரி, இவ செய்கிறது நான் செய்கிறது சரியோ பிள்ளையோ ஒன்று அங்கே இருக்கிறவர் இல்லை வாக்குவோம். அவர்கிட்ட இருக்கிறது ஒரு நீதியும் ஒரு நியாயம்தான். ஒரு அன்பு தான் இருக்குது அவர்கிட்ட, பல அன்பு இல்லை, உலகத்தின் அன்பு இல்லை அவர்கிட்ட. ஒரு அன்பு தான், ஒரே தரத்தில் ஜீவனை கொடுத்த அன்பு, எல்லாருக்காயும் கொடுத்த அன்பு. அதே மாதிரி ஒரே சமாதானம் தான், அனைவரோடும் சமாதானமாக இருங்க. ஏன்னா உலகம் கொடுக்குற பிரகாரமாய் நான் கொடுக்க இல்லை, தேவ பிரகாரமாய் கொடுத்த என்னுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அப்போ ஒருவரோடு இருப்பதாக என்றா சொன்னார்? அனைவரோடும் இருப்பதாக யாருக்கு சொன்னார்? தன்னோட இருந்த ஜனங்களுக்கு. ஏன் பொண்கள் எல்லாரும் அவரோட சேர்ந்து ஊழியம் செய்த எல்லாருக்கும் தானப்பா அந்த வார்த்தை. 2 அப்பத்தையும் 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த தேவனுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருக்கு நாங்கள் புத்தி சொல்ல பார்க்குறோம். அவருக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க இதாண்ட பார்க்குறோம். அவர் பார்க்க இல்லை, அவர் இதாண்ட இல்லையாண்டு அங்கே எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாரப்பா. நான் செய்கிறது, நீ செய்கிறது, பெட்டையை செய்கிறது, புள்ள செய்கிறது, எல்லா காரியங்களும் அவருக்கு மறைவாய் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? அவருடைய அன்பை ருசி பார்த்த எங்களுக்குலாம் மற்றவர்களுக்குள்ள அன்பை கொடுக்கவும், மற்றவர்களை பேணி நடக்கவும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேனே, 12 அப்போஸ்தலருடைய காலை கழுவி ஏன் காட்டினாருண்டு. ஏன் அந்த யூதாசிந்த காலையும் தானே கழுவினார். எல்லாருடைய காலையும் கழுவி காட்டினதுக்கு காரணம் என்ன? இதன்படி நடவுங்கள், ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தரை ஒருவர் மறந்து அவங்களுடைய கால்களை கழுவி காட்டினார். ஆண்டவராக இருந்தோண்டு அதை செய்தார். உங்களுக்கு அது முடியலை பாருங்கள், ஒரு தரம் மன்னிக்க முடியலை, ஒரு தரமா நீங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம், அடுத்தவன் குடிக்க ஒரு நியாயம் வச்சிருப்பீங்க பாருங்க. அதெல்லாம் தப்பு. அதில் இருந்து நாங்கள் மனம் திரும்ப பார்க்கணும். சபை என்று சொன்னால் ஒரு பக்தி விருத்தி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், அந்நியோன்யம் இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேணும். பிசாசு என்னத்தை கொண்டு வரான்? பிரச்சனையை கொண்டு வரான் பாருங்க, அவனுக்கு எதிர்த்து நிற்க வேணும். எது முக்கியமானது? ஜெபம் முக்கியமானது. அப்போ ஜெபம் என்ன செய்யுமா? ஜெயத்தை தரும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க என்ன, சபையில் மட்டும் ஜெபிச்சா போதும், வீட்டில் ஜெபிக்கக்கூடாது பாருங்கள். அப்போ பிள்ளைகள் எப்படி வளரும்? அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? நாங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அது வளர்ந்ததுக்கு பிறகு, அதுகளுக்கு பருவகாலம் வந்ததுக்கு பிறகு, அதுகளுக்கு வயசு ஒரு 22, 23, 24, 25, 26, 27, அதில் 30, 40 வயசு வந்ததுக்கு பிறகு, கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு அதுகள் செய்கிற தவறுகளை, தப்பிதங்களை கேட்கலாது என்னன்னு கேட்டால், அதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்குதுன்ட்டு நமக்கு தெரியாது இல்லையா? அங்கே என்ன சூழ்ச்சிகள் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதனால் அதை விட்டோம். ஆனால் அதுக்கு முன்னே நாங்கள் சிறு வயதிலேயே வளர்த்து கொண்டு வரும்போது, அந்த புளியாண்டானுக்குள்ள முதிர் வயதிலும் புளியாண்டாலும் முதிர் வயதிலும் அதுகள் என்ன செய்யுங்க? நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல பேச்சில், செயலில், சிந்தனையில், நடத்தையில். அப்போ சபையில் அது கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் அன்று தான், நியூ இயர் அன்று தான் இந்த பிள்ளைகளுக்கு வசனம்
என்ன கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவ்வளோதான். அங்கால பிள்ளைகள் 2 வரி 3 வரி. சில பேர் நல்லா வரிகளை சொல்லி கொடுத்து கொண்டே போவாங்க. அப்படியா பிள்ளைகள் நல்ல வளர்ற பிள்ளைகளும் உண்டு வேதத்தில். வேதத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களும் வர்ற உண்டு. ஆனாலும் பெரியவர்களால் வருகிற பிரச்சனை தான் அதிகமாக கிடக்கு. பெரியவர்கள்லாம் என்ன செய்யணும்? பிள்ளைகளை கவனம் எடுத்து பிள்ளைகளுக்கு நற்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சபையில் எப்படி நடக்கணும், வீட்டில் எப்படி நடக்கணும், வெளியில் எப்படி நடக்கணும். சபையில் இருக்கிற பெரியவர்களுக்குத்தான் சொல்கிறோம், பெரியவர்களுக்கும் தான் சொல்கிறோம், எல்லாருக்கும் தான். பிள்ளைக்கு முன்னால் நீங்கள் வாடகைக்கு வீட்டை கொடுத்துட்டு அட்வான்ஸும் காசுகளை கொடுக்குறதுக்காக நீங்கள் மற்றவனை ஏமாத்துறது, மற்றவனை இது பண்ணுறதுலாம் கூடாத காரியம் அது. கர்த்தருக்கு பிரியமில்லாத. அது நாங்கள் சொல்ல வரையில்லை. அது ஏனென்று கேட்டால் கணக்கு சபைகளில் நடக்குது. சபைகள் என்று சொன்னால் அதில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும், நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அப்படியா நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், சத்தியத்துக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏனெண்டா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இதை செய்யாத, இது செய்யண்டு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவாம்? நீதியின் ஆரம்பம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது இல்லையா? லோத்தை நான் சொல்ற இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அங்கே லோத்து நீதிமான். ஓ இன்னைக்கு நீதிமானை காண்பேனோ, விசுவாசத்தை காண்பேனோ, சமாதானத்தை காண்பேனோ, அன்பை காண்பேனோ, ஐக்கியத்தை காண்பேனோ? யாரு கேட்கிறது? பிதாவானவர். தயவு செய்து நான் மீண்டும் ஒரு இதோட உங்களுக்கு சபையை குறித்து சொல்லுவேன். ஏனென்று கேட்டால் சபையில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் மன்னிப்புண்டு ஒன்று உங்களுக்குள்ள இருக்க வேணும். மன்னிப்பு இருக்க வேணும். மன்னிப்பு இல்லாத இடத்துல நீங்கள் கூடி வருகிறதே தப்பு. கூடி வரும்போது எங்களை தேடி வருகிற தெய்வம் இல்லையா? அப்போ நாங்கள் எப்படியா இருக்கணும் என்று நீங்கள் யோசித்து நிதானித்து சபைகளில் ஐக்கியமாக இருக்க பாருங்கள், அன்பாக இருக்க பாருங்கள், சமாதானமாக இருக்க, வீடுகளில் ஐக்கியமாக அந்நியோன்யமாக சமாதானமாக இருக்க பாருங்கள். என்னுடையது உன்னுடையதுன்ற ஆளுகிறதுக்கு இருந்தால் அமெரிக்காவில் பத்திரிகை அப்பா வீடுகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆண்டவர்களை உண்மையாக உத்தமமாய் வாழ்ந்துட்டு போவேன். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்கிற இந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேணுமென்றதையும் சிந்திச்சு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். குறை சொல்கிறதுக்கும், குற்றம் சொல்கிறதுக்கும், கோல் மூட்டுறதுக்கும், சண்டை பிடிக்கிறதுக்கும் அல்ல சபை. உங்களுக்கு அதுக்கெல்லாம் அங்கே வீடுகள் இல்லையா? உண்பதற்கும் குடிப்பதற்கும் வீடுகள் இல்லையா? தயவு செய்து இத்தோட முடிக்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியோட உங்கள் மத்தியிலே வருவேன். யாரையும் இது தாக்கமோ இல்லை. ஏனென்று ஆண்டவர் கொடுக்கிறத நான் கொடுக்குறேன். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு சபைகளில் அநேக சபைகள் உடைந்து போகிறது. சபைகளில் இருக்கிற ஆத்துமாக்கள் விலகி போகிறார்கள். சபைகளில் சண்டைகள், சபைகளில் பொறாண்மைகள், காமகாரங்கள், எரிச்சல்கள், நான் நீ என்ற போட்டி, பொறாண்மைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் சபைகளில் இருந்தால் கர்த்தர் அதை ஊதி போடுவார். அவர் அவர் உலாவுறவுக்கு வந்தவர். அவர் உங்களுக்கு கிரியை செய்ய வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. அவர் உங்களுடைய கவலைகளை போக்க வந்திருக்கிறாரு. அவர் உங்கள் கண்ணீர்களை துடைக்க வந்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாரு. அவர் உங்களை தேற்ற வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒன்றும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் செய்தாங்க. முறுமுறுப்பு ஏன்டைக்கு இல்லையா? அந்த முறுமுறுப்பு இருக்குது. தயவு செய்து வணங்கா கழுத்துள்ளவர்கள் மாதிரி இருக்காதீங்க. மனம் திரும்புங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்க. சபையில் தேவன் உலாவுறதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. உங்களுடைய கழுத்தில் நுகத்தடி இருக்குது பாருங்கள், அந்த நுகத்தடியை எடுத்து போடுங்க. ஏசாவின் கழுத்தில் இருக்கிற நுகத்தடி ஏற்ற காலத்தில் முறிக்கப்பட்டதுன்ற மாதிரி உங்களோட கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை முறிக்கப்படவும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் வேணும். நுகத்தடிகளை வைத்திருக்கிறீங்க பாருங்க. அவர்களோட பொறாண்மை, இவர்களோட பிரச்சனை, அவர்களோட ஐக்கியமில்லா தன்மைகள், இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்கள் சபையிலே ஆண்டவர் உலாவி வருவார் பாருங்க. மீண்டும் உங்களுடைய சபையை கட்டுவார் பாருங்க. யாக்கோப்பின் கூடாரத்தை எழுப்பினார், தாவீதும் கூடாரத்தை எழுப்பினவர் என்ன எழுப்ப மாட்டாரோ? எழுப்பவர் வல்லவராக இருக்கிறார். மனம் திரும்பினார். தயவு செய்து
இத்தோட முடிக்கிறேன். மீண்டும் ஒரு இதோட தேவ வார்த்தைகளோடு வருகிறேன். தேவன் தானே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் மனம் திரும்புங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. ஏனென்று கேட்டா, நான் இன்றைக்கு சொல்லிட்டு போறேன். நீங்க செய்யாவிட்டா அது உங்கள பொறுத்தது. ஏன்னு கேட்டா கர்த்தர் பார்க்குறாரு இல்லையா? ஆனா இந்த இப்படியான காரியங்களை ஆண்டவர் எனக்கு தந்து பேசுறதற்கு காரணம், நான் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவருக்காக ஓட வேணும் என்ற அந்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு சாட்சியா நான் உங்களுக்கு சொல்லுவேன். கர்த்தர் தாமே என்னுடைய ஜீவிய காலம் வரைக்கும் என்னை அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு முக்கியமானது நான் யாரை நோக்கி ஓடுகிறேன் என்றதுதான் முக்கியம். எந்த பாதையை நோக்கி ஓடுகிறேன், எதை நோக்கி ஓடுகிறேன் என்றதுதான் முக்கியமே ஒழிய, அந்த ஓட்டத்தை தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் அந்த ஓட்டத்திலே நடத்த வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எல்லாருக்காயும் நான் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒருவரை அல்ல ஆண்டவர் படைத்தது. எல்லாரையும் அல்லவா படைத்தார். அப்போ எல்லாருக்காயும் ப்ரேயர் பண்ணும் போது சபைக்காய், வீட்டுக்காய், சபை ராஜாக்களுக்காய் சகல பேருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை சரிவர செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால் நீங்களும் ஒரு மனம் திரும்புதலோடு சபைகளை நடத்த பாருங்கள். விழுந்து போன கூடாரங்கள் எழும்பப்பட வேணும். ஏனென்று கேட்டால் மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயங்களை கட்டுங்கள், அவருடைய பணியை செய்யுங்கள். ஏனென்றால் அவருடைய பணி என்ன? ஊழியம். ஆத்துமாக்களை அறுவடை செய்து சபையிலே கொண்டு வந்து நிறுத்துங்க. அவர்களை கண்காணியுங்க. அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் இன்னும் திசை மாறி போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க சொன்னால் எந்த கணக்கை நாங்கள் ஒப்புவிக்கப்படும்? தயவுசெய்து மாற்றங்களும் மாறுதலும் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அதே போல் கர்த்தருடைய வார்த்தைகளும் அதைத்தான் சொல்லுகிறது. இதோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வார்த்தைகளோடு வருகிறேன். தகப்பன் தானே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ள வார்த்தைகள் அப்பா. இந்த வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பலத்துக்கு சமனான வார்த்தைகள் ஆண்டவரே. எலும்பையும் கழுக்களையும் ஊடுருவி செல்லுகிற வார்த்தைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள்லாம் எங்களை நியாயம் தீர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜா. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது ராஜா. நம்முடைய வார்த்தையினாலே ஜனங்கள் பிழைக்கவும், ஜனங்கள் கட்டப்படவும், ஜனங்கள் ஆண்டவரே வழிநடத்தப்படவும் வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இதிலே ஆண்டவரே, ஐயா ஆண்டவரே, தகப்பனே, இடர்கள் உண்டாக்குறார்களோ அதிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே, அன்பு, சமாதானம், ஒரு மனம், ஐக்கியம், ஏகசிந்தை வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் தானே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சபைகளில் இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியல் எல்லாம் அழிக்கப்படும்படியாக செபிக்கிறேன் சுவாமினி. சபைகளை சீர்படுத்துங்கப்பா. விழுந்து போன கூடாரங்களை எழுப்புங்க. ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.